வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்ப வந்துட்டு நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? முடி கொட்டுறது. நம்ம தோலையும் நம்ம முடியவும் வந்துட்டு அழகா வச்சுக்கணும், நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஆசையா இருக்கும். ஸோ முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணி நல்ல புது முடி வந்துட்டு டென்ஸா வளர்றதுக்கு உண்மையிலேயே ரியலா ஒர்க் ஆகக்கூடிய சில மெத்தட்ஸ் வந்துட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏன் முடி கொட்டுது அப்படிங்கிறதுக்கு மேஜரா வந்துட்டு 2 காரணம் சொல்லலாம். ஒண்ணு வந்துட்டு சத்து குறைபாடு இருக்கிறது, இன்னொன்னு வந்துட்டு ஹார்மோன் வந்துட்டு சரியா பேலன்ஸ்டா இல்லாம இருக்கிறது. சத்து குறைபாடு அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு புரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்கலாம், அயன், ஜிங்க் இந்த மாதிரியான மினரல்ஸ் வந்துட்டு கம்மியா இருக்கலாம். விட்டமின்ஸ்ல வந்துட்டு விட்டமின் சி, டி, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் இதெல்லாமே வந்துட்டு கம்மியாச்சுனாலும் உங்களுக்கு முடி கொட்டும். நம்ம ஸ்கின் முடி ரெண்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கொலாஜன் எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு நமக்கு தெரியும். பட் அந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கணும்னா நமக்கு வந்துட்டு விட்டமின் சி வந்துட்டு ரெகுலராகவே தேவை. நம்ம எல்லாருமே நமக்கு தினமும் தேவையான அளவு விட்டமின் சி எடுத்துட்டு இருக்கோமா அப்படின்னா வந்துட்டு அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு பிசிஓடி இருக்கலாம், தைராய்டு இருக்கலாம், இல்ல இது எல்லாத்துக்கும் பேஸா அமையக்கூடிய இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம், அலோபேஷியா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப பெண்களுக்கே வந்துட்டு இந்த மேல் டைப் பால்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க முன்னாடி மண்டையில மட்டும் வந்துட்டு முடி ரொம்ப டென்சிட்டி கம்மியாகிறது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு தலையே வந்துட்டு தெரிய ஆரம்பிக்கும். இது வந்துட்டு மெயின் காரணம் இந்த டிஹெச்டி அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன். அதாவது ஆண்களுக்கே வந்துட்டு அந்த ஹார்மோன் வந்துட்டு அளவா இருந்ததுன்னா நல்லது. அதிகமாகும் போது தான் அவங்களுக்கு வந்துட்டு தலையில முன்னாடி அதுவும் உச்சந்தலையில வந்துட்டு அதிகமா சொட்டை ஆகுறது. ஸோ பெண்களுக்கு வந்துட்டு இந்த ஹார்மோன் அதிகமாச்சு அப்படின்னா அவங்களுக்குமே இங்க முன்னாடி உச்சந்தலையெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா முடி கம்மியாகி முடியோட அடர்த்தி வந்துட்டு குறைஞ்சுக்கிட்டே வரும். ஸோ தலையே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்கால்பே வந்துட்டு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மேஜரா வந்துட்டு முடி வந்துட்டு ரொம்ப கம்மியாகிறதுக்கு மெயின் ரீசன்ஸ் இது ரெண்டும் தான். நம்ம முடியே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம உடம்புல. அந்த முடிக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நம்ம உடம்புல என்னெல்லாம் தேவை தெரியுமா? கண்டிப்பா வந்துட்டு புரோட்டீன் வேணும், சல்ஃபர் வேணும், ஜிங்க் வேணும், அயன் வேணும், விட்டமின் B7 இல்லைன்னா பயோட்டின் விட்டமின் வந்துட்டு கண்டிப்பா வேணும். ஸோ இது எல்லாமே அதோட ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். உங்களுக்கு வந்துட்டு முடி மட்டும் நல்லா வளரணும், ஆனா இதுல எதையுமே நான் கொடுக்க மாட்டேன், சாப்பாடு மூலமா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு இந்த ஃபேக்கான சொல்யூஷன் சொல்லிட்டு இந்த ஷாம்பு வாங்கி போடுங்க, உங்களுக்கு வந்துட்டு முடி கொட்டுறது உடனே ஸ்டாப் ஆகிடும். இந்த சீரம் யூஸ் பண்ணி பாருங்க, இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்துட்டு முடி அவ்வளோ அடர்த்தியா வரும். அது இப்பெல்லாம் வந்துட்டு நம்ம ஊர்லயே இந்த லோக்கல் மார்க்கெட்லாம் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு வந்துட்டு குதிகால் வரைக்கும் முடி வளரணும்னா இந்த ஒரு ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க என்னதான் எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலும் உண்மையான சொல்யூஷன்ஸ் வந்துட்டு நீங்க உள்ள சாப்பிடக்கூடிய நியூட்ரிஷன், உங்களோட ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்றது, இது மட்டும்தான் வந்துட்டு உங்க முடி கொட்டுறதை கம்மி பண்ணி முடி வந்துட்டு புது முடி நல்லா வளர்றத ப்ரமோட் பண்ணும். இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் கம்மி ஆகும் போது நீங்க வந்துட்டு உணவுல சரியா ப்ரோட்டீன் எடுத்துக்கல, ரொம்ப பட்னி இருக்கீங்க, இல்ல வந்துட்டு ரொம்ப ப்ராசஸ் ஃபுட்லாம் அதிகமா எடுத்துக்கிறீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்புல வந்துட்டு உள்ள நியூட்ரியன்ஸும் வெளியில போயிடும். ஸோ அந்த மாதிரி டைம்ல உங்க முடி வந்துட்டு ரொம்ப வீக் ஆகும், ஈஸியா வந்துட்டு பிரேக் ஆகும். ஆனா இந்த டிஹெச்டி இருக்குல்ல, டெஸ்டோஸ்டரான், இது வந்துட்டு அதிகமாச்சுன்னா முடியோட growth வந்துட்டு ரொம்ப கம்மி பண்ணும். உங்களோட ஸ்கால்புக்கு இந்த ஹேர் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய முடி வளரக்கூடிய அந்த இடத்த வந்துட்டு இது ஆக்சிஜன் சரியா கொடுக்காம அது வந்துட்டு ஒரு காயம் மாதிரி பண்ணிடும். காயமாச்சுனாவே அந்த இடத்துல தழும்பு ஏற்படும். ஆக்சிஜனும் ரத்த ஓட்டமும் சரியா இல்லாம போறதுனால தலையில வந்துட்டு எங்கெல்லாம் அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு தழும்பு மாதிரி ஆகி அந்த இடம் வந்துட்டு கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனாலதான் வந்துட்டு முடி அதிகமா கொட்டி போன இடத்துல திருப்பி முடி வரல அப்படின்னா அந்த இடம் ரொம்ப வந்துட்டு ஷைனிங் ஆயிடும் உங்களோட நார்மல் ஸ்கின்னை விடவே. ஸோ முடி நல்லா வளரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, அதாவது சத்து குறைபாடு இருந்தது அப்படின்னா நீங்க வந்துட்டு நல்லா சத்தான உணவுகள் அதிகமா சாப்பிடணும். அது மட்டும் இல்லாம அந்த சத்தை வந்துட்டு டிப்ளீட் பண்ணக்கூடிய உங்க உடம்புல இருந்து உறிஞ்சு எடுக்கக்கூடிய சில உணவுகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு நீங்க இனிப்பெல்லாம் அதிகமா சாப்பிடுற ஆளா இருந்தா கண்டிப்பா இந்த இனிப்பு வந்துட்டு உடம்புல ப்ராசஸ் ஆகிறதுக்குன்னு ஒரு சில மினரல்ஸ் தேவை, மெக்னீஷியம், குரோமியம் அப்படின்னா. பட் நீங்க அதை கூட சேர்த்து சாப்பிட மாட்டீங்க. உங்க எலும்புல வந்துட்டு ஆல்ரெடி அது ஸ்டோர் ஆயிருக்கும்ல, அதைத்தான் அந்த சுகர் வந்துட்டு உறிஞ்சு எடுத்துக்கும். ஸோ இதனாலதான் வந்துட்டு இந்த இனிப்பெல்லாம் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வந்துட்டு ரொம்ப வீக் ஆகுறது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய உங்களோட ஸ்ட்ரக்சர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்து போய் லூஸ், அதுல உள்ள சத்துக்கள் எல்லாமே வந்துட்டு லாஸ் ஆகும்போது முடி நல்லா வளர்றதுக்கு இன்னொரு மெத்தட் வந்துட்டு அக்யூபஞ்சர், இந்த மைக்ரோ நீட்லிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன செய்யும்னா அந்த நீடில்னால ஏற்படக்கூடிய அந்த மைக்ரோ இன்ஜுரிஸ் வந்துட்டு அந்த இடத்துல ரீஜெனரேஷன் நல்லா நடக்கணும், செல்கள் வந்துட்டு புது செல் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டெம் செல்ஸை வந்துட்டு அந்த இடத்துக்கு கொண்டு வரும். இதனாலேயே வந்துட்டு இந்த ஹேர் ஃபாலிக்கல் வந்துட்டு திருப்பி க்ரோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க உணவுல வந்துட்டு அடிக்கடி இந்த லிவர்னு சொல்லுவாங்க, நீங்க நான்வெஜ் நல்லா சாப்பிடுறவங்களா இருந்தா
லிவர் வந்துட்டு கண்டிப்பா உங்களோட ஃபுட்ல எடுத்துக்கோங்க. முட்டை எடுத்துக்கோங்க. கேபேஜ், ப்ராக்கலி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. பம்கின் சீட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்துட்டு எல்லாமே மோஸ்ட்லி கிடைச்சிரும். ஹெட் மசாஜ் வந்துட்டு ரெகுலரா பண்ணணும். நீங்க என்ன ஆயில் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஓகே, இல்ல தேங்காய் எண்ணெயிலேயே வந்துட்டு இந்த கருவேப்பிலை, வெந்தயம் இந்த மாதிரிலாம் போட்டு கொதிக்க வச்சு நீங்க யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, முடி நல்லா வளர்றதுக்கு. அந்த எண்ணெய் வந்துட்டு ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். அதே வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க கை விரல்களோட ஃபிங்கர் டிப்ஸை வச்சு மசாஜ் பண்ணும்போது உங்க தலைக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு நீங்களே ஸ்டிமுலேட் பண்ணி விடுற மாதிரி. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு முடி வளர்றதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நான் மேலே சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு முடி வந்துட்டு சீக்கிரமா க்ரோ ஆகிறதுக்கு நான் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்றேன். 2002ல வந்துட்டு ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்க. இந்த முடி வளர்றதுக்கு வெங்காயத்தோட ஜூஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 23 பேரை வச்சு ட்ரை பண்ண அந்த ஸ்டடியில 17 பேருக்கு வந்துட்டு நல்லா டென்ஸாவே வந்துட்டு முடி நல்லா க்ரோ ஆயிருந்தது. அது வெறும் 2 வீக்ஸ்லயே வந்துட்டு இந்த ஹேரோட ரீக்ரோத் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. 2 மாசம் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு தினம் 2 டைம் வந்துட்டு இந்த வெங்காய ஜூஸை அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ அதுல வந்துட்டு நல்லாவே ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா, நான் முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம முடி வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான நியூட்ரியன்ட் வந்துட்டு புரோட்டீன் கூட சேர்ந்து சல்ஃபர் வந்துட்டு நமக்கு ரொம்ப தேவை. ஏன்னா நம்ம முடியோட ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு இந்த டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பாண்ட் தான் வந்துட்டு நம்ம முடியோட எல்லா செல்களையும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஹோல்ட் பண்ணுது. இந்த வெங்காயத்துல வந்துட்டு பயோ அவைலபிளா உள்ள, அதாவது உங்க உடம்பு வந்துட்டு ஈஸியா எடுத்துக்கக்கூடிய சல்ஃபர் வந்துட்டு நிறையவே இருக்கு. இதை வந்துட்டு நீங்க உணவுலையும் நிறைய சேர்த்துக்கலாம். நீங்க வந்துட்டு உங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாத்தையுமே சரி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முடியும் வந்துட்டு நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்னா அது கூடவே சேர்ந்து இதையும் ட்ரை பண்ணுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா வெட்டிட்டு மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு ஜூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஜூஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்ல வாரத்துல 3 to 4 டைம் யூஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க. பட் நீங்க எவ்வளவு கன்சிஸ்டன்டா பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த வெங்காய ஜூஸை வந்துட்டு உங்களோட தலைப்பகுதி, ஸ்கால்ப்னு சொல்லுவோம்ல, தலையோட தோல்ல வந்துட்டு அப்ளை பண்ணி உங்களோட ஃபிங்கர் டிப்ஸை வச்சு ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் கெமிக்கல்ஸ் வந்துட்டு அதிகமா இல்லாம ஒரு நல்ல மைல்டான ஷாம்பு வச்சு தலையை வந்துட்டு வாஷ் பண்ணிடுங்க. இல்ல நீங்க சீயக்காய், அரப்பு இந்த மாதிரிலாம் போட்டு வாஷ் பண்ணீங்கன்னா அது இன்னுமே சூப்பர். கெமிக்கல்ஸ் வந்துட்டு எதுவுமே படாம இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்க ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட்ஸ் தெரியல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உணவுலையும் சரி, உங்களோட வாழ்க்கை முறையிலையும் சரி எல்லா சேஞ்சஸும் கொண்டு வந்துட்டு கூட சேர்ந்து இதையும் நீங்க பண்ணும்போது இது வந்துட்டு உங்களோட முடி வளர்றதை நல்லாவே ப்ரொமோட் பண்ணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு உங்களுக்கு வந்துட்டு முடி கொட்டும் போது இந்த தலையில வந்துட்டு நிறைய அரிப்பு இருக்கும், ஒரு மாதிரியான இரிட்டேஷன், அது வந்துட்டு நல்லாவே கம்மியாகும். முடி கொட்டுறதுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 வாரத்திலேயே வந்துட்டு சப்போஸ் நீங்க இதை டெய்லி கன்சிஸ்டண்டா பண்றீங்க அப்படின்னா இந்த பேபி ஹேர்லாம் வந்துட்டு வளர்றதை நீங்க பார்க்க முடியும். 2 to 3 மாசம் வரைக்கும்லாம் இதை நீங்க ரொம்ப கன்சிஸ்டண்டா பண்ணீங்க அப்படின்னா முடியோட அடர்த்தியும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒவ்வொரு முடியுமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ கூட வந்துட்டு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வெங்காய ஜூஸ் கூட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சமா வந்துட்டு விளக்கெண்ணெய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சில டிராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா போதும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணிட்டு தலை ஃபுல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிங்க. பட் நான் முன்னாடி சொன்ன எதையுமே பண்ணாம ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இந்த ஜூஸை மட்டும் எடுத்து அப்ளை பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய மரம் வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு நல்ல வளமுள்ள மண்ணில் கொண்டு போய் அந்த செடியை நட்டு வச்சாதான் அது நல்லா வளரும். ஒரு வளமே இல்லாம ஒரு வறண்ட பூமியில கொண்டு போய் அந்த செடியை நட்டு வச்சு அதுக்கிட்ட போய் வளரு அப்படின்னு சொன்னா அது வளராது. அதே மாதிரிதான் உங்க முடி நல்லா வளரணும் அப்படின்னா, உங்க ஸ்கின் நல்லா இருக்கணும்னா உங்க உடம்பு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆரோக்கியமா இருக்கணும். உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தான் முடி கொட்டுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. வெறும் தலைக்கு மட்டும் இந்த ஷாம்பு போட்டா முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும், அந்த ஷாம்பு போட்டா முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும்னு காசை வந்துட்டு விரையும் பண்ணாதீங்க. ஸோ இதுல நீங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிருக்க விஷயங்கள் என்னென்ன, இல்ல எந்த விஷயத்த நீங்க உடனே ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.